சொல்லக்கூடிய வாதம் என்ன, காங்கிரஸ் பாருங்க தக்க வைப்பதற்கு முயற்சி நடக்கிறது. எங்கேயோ ஒருத்தர் பேசுறாருன்னா எதுக்கு இங்கே பதட்டம் இருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் தொடர்ந்து ஒரு தர்ம சங்கடத்தை கொண்டு போதா இந்த மாதிரி கூட்டணிகள் ஃபிக்ஸ் பண்ண நேரத்தில்? ஏன்னா கட்சியில் பேர் சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு மாலை கூட பார்த்தீங்கன்னா விசில் புரட்சி தொடங்கி விட்டது. பிரவீன் அவர்கள் வந்து எக்ஸ்லயே பதிவு போடுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு தர்ம சங்கடத்தை அதே போல இதயத்துல்லா அண்ணனுக்கு இல்ல இதயத்துல்லா அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா 4 வருஷமா அவரு இவங்களை விட அதிகமா போராடுறாரு. திமுக என்கிட்டயே ஃபைட் பண்ணுவார் பல தொலைக்காட்சிகள்ல. ஏன் இந்த வருஷம் தான் ஞாபகத்துக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ண ஒண்ணுதான் காமராஜர் விருது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கானே. நீங்க எல்லாமே நன்றி. அவர் நேரம் காங்கிரஸ் சரியில்லைன்றதுக்காக கொடுத்துருக்கீங்க அண்ணா, அதை மாதிரி பாரு. உங்க தலைப்பு முதல்ல நீங்க கூட்டணியில முந்துகிறதான் தான் கேட்டிருக்கீங்க. எங்க கூட்டணி முடிஞ்சு எவ்வளவு காலம் ஆச்சு. ரெண்டாவது அரசியல் நகர்வுகள் இருக்கு இல்லையா, அங்கே உள்ளவங்களை இங்கே நகர்த்துறது, இங்கே உள்ள அதில் முந்துறதான்னு கேட்டிருக்கீங்க. இவ்வளோதான் விஷயம். அதனால் எங்கள் கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி போக அவங்க சொன்னாங்கல்ல, இந்த 43 44 சொன்னாங்கல்ல, அதில் ஓபிஎஸ் பங்கு இருக்கா இல்லையா? ஓபிஎஸோடு இருந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் மனோஜிலிருந்து வைத்தியலிங்கம் வரை வந்துட்டாங்க. ஜேசிடி பிரபாகரன் வேலை கட்சிக்கு போயிருக்காரு. இப்போ அது ஒரு மைனஸ், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது பாமக 2ஆக பிளந்துருக்கு, அது ஒரு மைனஸ். கூட்டணி கணக்கு போட்டிங்கல்ல, கூட்டணியில் 6% பாமக வச்சா அதில் 3 அவுட்டுன்னு தானே அர்த்தம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பாமக. அப்போ அவங்கள்ட்ட இருந்த அதிமுகவில் ஏற்கனவே இருந்த திரு செங்கோட்டையன், அவர் சார்ந்தவர்கள், இன்னும் பலர் அங்கே அதிமுகக்காரங்க போயிருக்காங்க, எக்ஸ்எம்எல்ஏலாம் போயிருக்காங்களாம். அப்போ அதுவும் மைனஸ்ஸு. இப்படியே மைனஸாக ஒவ்வொன்று. இது போக தனித்தனி நபர்கள் இருக்காங்கல்ல, இதுவரையும் அதில் நாளைக்கு வந்தாலும் வரலாம். ஏசி சண்முகம் அவர்களோ, தேவநாதன் அவர்களோ, அல்லது நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களோ, அதே மாதிரி இன்னும் பலர் இருக்காங்க. ஜான் பாண்டி பலர். இவங்கெல்லாம் வந்தாங்களான்னு தெரியல. வந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள மைனஸ்லாம் இருக்குது பாருங்கள், கழிச்சா அவங்க கணக்கு பிரகாரமே நான் போகிறேன். அவங்க சொன்ன பிரகாரம் 44ல் 40 தான் நிற்கும். தினகரன் அங்கே போகிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுதான் சேர்க்குறேன். 44 சேர்த்துட்டேன் இல்லையா, அதுலேருந்து 4 கழிக்கிறேங்கிறேன். இவங்கெல்லாம் சேர்ந்ததையும் சேர்த்து இவங்க ஏற்கனவே 38 தானே சார். அமித்ஷா சொன்னது, நான் சொல்லலை. அமித்ஷா சொன்னது என்ன சொன்னார்? 20 18ன்னாரு. சரி, 38 ப்ளஸ் நீங்கள் சொல்கிற 4 வச்சாலும் 42, 5 வச்சா 43. 43ல் 3 போனால் கூட ஓபிஎஸ் வகையில் போனாலும் மற்றவர்கள் வகையில் போனாலும் 40ன்னு வச்சுக்கோங்க. எப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது, ஆட்சியில் இருந்து பாஜகவும் கடுமையான பாஜக மெஜாரிட்டி ஆட்சி இருக்கும்போது, இன்றைக்கி மைனாரிட்டி ஆட்சியில் பாஜக இருக்குது. மெஜாரிட்டி ஆட்சி வேறு, மைனாரிட்டி ஆட்சி வேறு. இப்படிப்பட்ட ஒரு கட்சிகள் சேர்ந்து இவங்களுக்குள்ளே உள்ள சண்டை. ரெண்டாவது, இப்போ இவ்வளோ தூரம் எண்ணிக்கை சொல்லிட்டேன். எங்கள் எண்ணிக்கை என்ன? கூடுதலாக மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்திருக்கார், உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை எடுத்து உங்களுக்கு நன்றாக தெரியும் பல பேர் இங்கே வந்திருக்காங்க. எங்கே வந்திருக்காங்க? திமுகவுக்கு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு 46லேருந்து 47 வந்துடும். இப்போ 40 47ங்கிறது முதல்ல இந்த நீங்க புதுசா கமலஹாசன் நீங்க வந்திருக்காருன்னு சொல்லும்போது களத்துல விஜய்னு ஒருத்தர் அதுக்கு தான் சொல்ல வரேன். தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தொடர்ந்து நாங்க சொல்ல வரேன் சார். இந்த ரெண்டும் ஏற்கனவே நான் 2019 இன்னைக்கு உள்ளதை பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2026 இன்னும் தேர்தல் வரப்போகுது. இன்னும் தேர்தலில் அவர் எவ்வளோன்னு காமிக்கலை. விசில் தான் அடிச்சுட்டு இருக்காங்க கூட்டத்தில். அது விசில் புரட்சியா சொல்றாங்க. அதுதான் அது புரட்சியா, அது வறட்சியா, அல்லது யாருக்காவது போடுற இறைச்சியாங்கிறத பற்றி காலம் பதில் சொல்லட்டும். அதில் நான் மிரட்சி அடையலை. நாங்கள் இந்த மிரட்சி எங்களுக்கு கிடையாது. இப்போ நான் கேட்குறது, அவர் வந்தார்னா பாதிக்கப்படுவோர் யார்? ஒன்று திரு சீமான் அவர்கள், அவருடைய கட்சி தாவேகா. ரெண்டாவது அதிமுக. ஏன்னா அதிமுகவுடைய நம்பகத்தன்மை பாஜக. இவங்க நம்பகத்தன்மை இல்லை. இப்போ அந்த நம்பகத்தன்மைக்கு வர்றேன். இப்போ வரலாறு சொன்னாங்க. என்ன வரலாறு? 1967 அவங்க மறந்துட்டாங்க எம்ஜிஆர் அந்த கட்சியில் இருந்தாருங்கிறது. எந்த கட்சியில்? அதிமுகவை ஸ்தாபித்த எம்ஜிஆர் 1966 எங்கே இருந்தார்? சொல்லி முடிச்சேன். நம்ம இன்னும் உங்களுக்கு குறுக்க பேசவே இல்லை. அப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இப்படி வர்றேன். இந்த கூடா நட்பு கேளா முடியும்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு 2 பொருள் உண்டு. கூடாமத நட்பு கேளா முடியும், நட்பு கூடாமல் இருந்தாலும் கேளா முடியும். இதை நாங்கள் 2014 பார்த்ததுனால தான் 2016 முதல் திமுகவும் காங்கிரஸும் ஒரு அணியில் இன்னைக்கு வரை இருந்துக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க.
அன்றைக்கு யார் இல்ல, யார் இல்ல சொல்லிட்டு வரேன். மக்கள் நல கூட்டணிங்கிற கூட்டணியில இன்னைக்கு எங்க திமுக கூட்டணியில அணிவகுத்துக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், விசிகா. ஆனா இங்க நான் ஒரு கேள்வி ஆச்சு, துணை கேள்வி ஆச்சு. அதான் கூடா நட்பு கேடவில நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அணியில் இருக்கிறோம்னு தான் இது நாள் வரைக்கும் பேசணும். ஆனா இந்த 2026 தான் உரத்த குரல்ல ஒண்ணு கேக்குது. சொல்லத்தான் வர்றேன். நீங்க என்ன முதல்லயே சொல்லிட்டீங்க, இப்ப ரெண்டாவது சொல்றீங்க. நான் வரிசையா வந்தா தானே மக்களுக்கு புரியும். இந்த மக்கள் புரிஞ்ச அளவு கூட நம்ம ஒன்றும் புரியாம இருக்க கூடாது இல்லையா? மக்களுக்கு நம்மளோட விளக்கம் தெரியும். அதுக்கு தான் இப்ப வர்றேன். இப்ப நம்பகத்தன்மையில வருவோம். நாங்க 2016 இருந்து கூட்டணியில் இருக்கோம். 2017 இருந்து மக்கள் நல கூட்டணி பூரா இங்க வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த ரெண்டு எல்லாம் சேர்ந்த கூட்டணி 2019 வெற்றி பெறுது, 2021 வெற்றி பெறுது, 2024 முழு வெற்றி பெறுது. நான் சொல்றது போன வருஷம் முந்தின வருஷம் வச்சுக்கோங்க. இதுவரை தொடர்ந்து எங்க வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்கு. உள்ளாட்சியில 3 உள்ளாட்சியிலையும் வெற்றி பெறுது, இடைத்தேர்தலையும் நாங்க வெற்றி பெறோம். அதனாலதான் 10 தோழி பழனிசாமின்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. நான் பேசல வர்றேன் சார். நீங்க எனக்கு டைம் கொடுத்துட்டீங்க. நான் உங்க இதுக்கு தான் வர்றேன். நான் வந்து நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் வர முடியும். அப்ப இதுதான் இன்றைக்கு நிலைமை. இப்ப பதிலுக்கு வர்றேன். 2014 அல்லது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையா இப்ப மக்கள் பார்ப்பாங்க. நேற்று வரையும் ஒருத்தர் துரோகி 420 அப்படின்னு சொன்னது மக்கள் காதுல நேற்று வரையும் வந்தது. எப்படி 420 துரோகி பழி வாங்கினாரு, இவரோட சேர்ந்ததுனால, பாஜகவோட சேர்ந்ததுனால அவர் கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்கு. சொன்னது யாரு? சொல்ல முடியும். மக்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, இந்த மக்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொன்னா, நேத்து நடந்த சண்டை தான் ஞாபகம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஞாபகம் இருக்காங்கன்னா, அவங்களே சர்டிபிகேட் கொடுத்தாங்க. என்ன சர்டிபிகேட் கொடுத்தாங்க? இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து கொந்தளிக்காதீங்கம்மா, நீங்க பேசும்போது பல பொய்களை சொல்லுவாங்க. அமைதியா இருந்தேன். இதான் நான் சொல்ல வர்றேன். நேரடியா நான் சொல்ல வர்றது, நேத்து நடந்ததை பத்தி மக்கள் சிந்திக்கிறாங்க. என்ன நேத்து முழுக்க இப்படி பேசிக்கிட்டாங்களே, இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்தாங்களே. ஆனா நாங்க சண்டை போட்டு சேர்ந்த பிறகு எங்களை 10 முறை ஜெயிக்க வச்சிருக்காங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். ஆட்சியில் பங்கு கேட்பாங்க சார், வளர்ச்சிக்காக. அதுக்கு முன்னால அம்மா சசிகலா அவர்களுக்கும், ஏன் நம்முடைய சூர்யா அவர்களுக்கும், ஏன் உங்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு ஒரு விருது கிடச்சிருக்கு, காமராஜ் விருது. அந்த விருதுடைய தொகையை முதல்வர் அவர்கள் கையிலே கொடுத்து, காமராஜ் மற்றும் முதல்வருடைய காலை உணவு மதிய உணவு திட்டத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த 5 லட்சம் ரூபாயும் அப்படியே அரசுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி போகும். இது நான் சப்ஜெக்டுக்கு வரேன், ஏன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்போ நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர், நான் காங்கிரஸுடைய மாநில துணைத் தலைவர். எங்களுக்கு தலைவர் செல்வ பெருந்தகை, எங்களுக்கு தலைவர் கார்கே, எங்களுக்கு தலைவர் திரு ராகுல் காந்தி. இந்த 3 பேரும் எங்களுக்கு அகில இந்திய செயலாளர் அனுப்பப்பட்டவர் கிரீஷ் சோழங்கர். 2 முறை தமிழக முதல்வரை 5 பேர் கொண்ட அணி போய் பார்த்துருக்கு. நாங்க யாராவது விஜயவோ அல்லது அதிமுகவையோ பல தருணங்கள்ல பேசியிருக்காரு. கேட்கறது சார், நான் சொல்றது நேத்து லேட்டஸ்டா சொல்றேன். போன வாரம் மீட் பண்றாரு, 10 நாளைக்கு முன்ன மீட் பண்றாங்க, 5 பேர் கொண்ட கூட்டணி. இது அல்லாம இன்னைக்கு வரைக்கும் நாங்க சொல்வது, நாங்கள் திமுக கூட்டணி, நானே சொல்றேன் திமுக கூட்டணி இருக்கோம். இதுக்கு மேல யார் வெளியிருந்து வந்து சொல்லணும்? யாரோ ஒருவர் எங்கள கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? ஆட்சியில் பங்கு. யாரோ ஒரு மாணிக் தாக்கூரோ ஜோதிமணியோ, நான் யாரோ ஒருவர் தான் கேட்கறாங்க சார். அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குன்னு நான் மட்டும் சொல்லல, சூர்யாவும் சொன்னாரு. ஒரு கட்சின்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் லீக் கட்சி உங்களுக்கு தெரியும், 16 இடம் வேணும்னு கேட்கறாங்க. வலது கம்யூனிஸ்ட் எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்கறாங்க. அதே மாதிரி விசிகா கூடுதல் இடம் வேணும்னு கேட்கறாங்க. அவங்க முன்னா ஆட்சி பங்குல முன்ன கேட்டாங்க. நான் வந்து சொல்றதெல்லாம் உண்மை சார், மக்களுக்கு போய் சார். இப்ப நான் சொல்றேன் சார், எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில வந்து கூடுதல் இடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆட்சியில் பங்கு கேட்கிறோம். முடிவெடுக்கிறது யாரு? ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நன்றாக தெரியும். 2006 திமுக மைனாரிட்டியா 96 இடம் தான் இருந்துச்சு. அப்ப நாங்க ஆட்சியில் எங்க சுதர்சனம் பங்கு கேட்டாரு. ஆனா அகில இந்திய தலைமை என்ன சொல்லுச்சு? ஆட்சி வேண்டாம், அவர்கள் ஆட்சியை நடத்தணும் சொன்னாங்க இல்லையா? எப்ப நான் சொல்றேன் 96 இருக்கும்போது. இப்ப அவர்கள் வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நாங்க கேட்பது உண்மைதான். ஆனா எங்க கூட்டணி என்பது
வலிமை இருக்குது, Right. கேட்பதற்கு நான் நன்றி. எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நன்றி. உங்க உரிமை நான் எதை நாங்க கேட்போம்? அது யாரோ சொல்றாங்கன்னு சொன்னா Right. அவர்களுடைய உரிமை அவங்களுக்கு இருக்கு. மாணிக் தாகூர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. யாராவது அழுகுற உள்ளதான் பால் குடிக்கு, அழுகுற உள்ளதான் பால் குடிக்கு. அதனால சப்ஜெக்டுக்குள்ளே நீங்க போக வேண்டாம். காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கிறது, எந்த விதத்திலும் மாற்றம் இல்லை. அது நீங்க சொல்லியிருக்கீங்க, எங்க தலைவர்லாம் பேசுங்க. ஆனா தொடர்ந்து இந்த தலைவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் எழுப்புவது என்பது இது வேற ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் அ ப்ரெஷர் டாக்டிஸ். 30-35 ஆக்கணும், 35-40 ஆக்கணும், அவ்வளோதான். தேர்தல் நேரத்தில் பார்கெனிங் பவருக்காகத்தான் அப்படின்ற குற்றச்சாட்டை நான் சொல்லலை, எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. இது வந்து தாவேக்காவை காட்டி திமுகவிடமிருந்து அதிக சீட்டுகளை பெறுவது அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயப்படுத்தணும்? தெளிவாக சூர்யாவும் நானும் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. 1-2 பேர் அதிகார பங்கு கேட்குறதோ அந்த கூடுதல் இடம் கேட்குறதோ தவறும் கிடையாது. அது அவரும் சொன்னார், நானும் சொல்கிறேன். கேட்பதெல்லாம் நாங்கள் கேட்டாலும் முடிவு எடுக்கிறது யார்? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் அந்த முடிவு எடுப்பாங்க. அவங்க தான் 2 தடவை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க முதல்வரை. இங்கே எங்கள் காங்கிரஸுடைய 5 குழு அகில இந்திய செயலாளர்கள் பார்த்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ முக்கியமான விஷயம், மக்கள் பார்க்குறவங்க ஏன் தொடர்ந்து 10 முறை திமுக கூட்டணிக்கு உள்ளாட்சி உள்பட இடைத்தேர்தல் ஏன் ஓட்டு போடுறாங்க, இன்றைக்கி ஏன் ஓட்டு போட போகிறாங்க? மக்களுக்கு நன்றாக தெரியும். என்ன தெரியும்னா, தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பாஜக செயல்படுகிறது. நிதி விஷயத்தில், கல்வி விஷயத்தில், பொருளாதார உதவி விஷயத்தில், பெரிய திட்டம் விஷயத்தில். அதனால் பல விஷயங்கள் சொன்ன எய்ம்ஸ் கூட வரலை. கோவை மதுரை மெட்ரோலாம் வரல. இது தமிழர்களுக்கு விரோதமாக ஒன்று இருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் செல்வ பெருந்தை சொன்னார், அதாவது மிதக்கிற கப்பல் பாஜகவால் மூழ்கிக்கிட்டு சொன்னார். இது போன தேர்தல் KS அழகிரி அவர்கள் வந்து கூட்டணி விஷயமா பேசிட்டு வெளியே வந்து என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியும். மனது கனத்தோடு இருக்கிறது, கேட்டதொன்னு கிடைச்சதொன்னு, நான் வருத்தத்தில் இருக்கிறேன்றதையும் பதிவு பண்ணார் இல்லையா? நான் திரும்ப அதை தாண்டி எலெக்ஷன் முடிஞ்சு 25 பேரில் 18 பேர் நாங்கள் வந்திருக்கோம். அதிகமாக நின்று குறைஞ்ச இடத்துல வந்ததை விட இது ஓகேன்னு தான் நாங்கள் எல்லாரும் அவரை பாராட்டவும் செஞ்சோம். KS அழகிரி அதிகமான இடங்களை பெற்றுக் கொடுத்தாருன்னு பாராட்டினோம். செல்வ பெருந்தை அவர்கள் 10க்கு 10 பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதையும் நாங்கள் பாராட்டுறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஏன் இந்த தேர்தலில் இவங்கெல்லாம் 2வது விஷயம், ஏன் அதிமுக மேலே மக்கள் கோபமாக இருக்காங்க? உங்களுக்கு தெரியும், மின்சார உயர்வுக்கு காரணம் உதய் மின் திட்டம், அவர் தான் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி நீட்டு விஷயத்தில் ஜெயலலிதா அவர்கள் கூட கையெழுத்து போடாமல் இருந்தாங்க. காரணம், முதல்வர் கலைஞர் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன திட்டம்னு சொன்னால், இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்களே நுழைவுத் தேர்வு வைப்போம். அதை போட்டு போய் நான் சொல்ல எங்க மேல ஆன்டி இன்கம்பன்சி அவங்க மேல இருக்குங்கிறது அவங்க உதாரணம் சொல்லும்போது என்னையா நீங்க தடுக்கிறீங்க சார், என்னையா நீங்க தடுக்கிறீங்க? அதோட கொஞ்சம் நான் பேசாம இருந்தேன். தமிழர்களுக்கு விரோதமா 15 விழுக்காடு வேலை வாய்ப்பு வந்து வடவருக்கு கொடுத்த சட்டத்தையும் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி பல காரியங்களை வந்து எந்த தரவுல உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் சார். 15 விழுக்காடு தமிழர் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னது எடப்பாடி. அது மட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழர்களுக்கு எதிராக இருந்ததுனாலதான் இன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் எதிரான நிலையில் இருக்கிறனால்தான் தொடர்ந்து மக்கள் வாக்களிக்கிறார்கள், நாளையும் வாக்களிப்பார்கள். காமராஜரை உயிரோடு கொளுத்துவதற்கு முயற்சி செய்தது இன்றைய பாஜக.